விழுப்புரம் அருகே பிரத்யேக வாகனத்தை வடிவமைத்து மது பாட்டில் கடத்திய ஒருவரை தற்போது காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட இருந்து நூற்றுக்கணக்கான மது பாட்டிலையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கிறதா புதுச்சேரி மாநில எல்லைங்க. புதுச்சேரியில வரி குறைவு, மது பாட்டிலுக்கு மிக குறைவான விலையில வாங்கிட்டு வந்து தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்துல விற்கிறது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதனை தடுக்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட எல்லையில மொத்தம் 12 இடங்கள்ல மது விலக்கு அமல் பிரிவு சோதனை சாவடிகள் அமைத்து அந்த மது பாட்டில் கடத்தல் தமிழக பகுதிக்குள்ள வராம தடுக்கிறதுக்காக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை 24 மணி நேரமும் காவல்துறையினை பணி அமர்த்தி அதை தடுத்துட்டு வராங்க. மது பாட்டில பறிமுதல் பண்ணிட்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா கார், லாரி இதெல்லாம் பறிமுதல் போய் கண்டிப்பா இதை கிராஸ் பண்ணோம்னா, இந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோம்னா கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிடுவாங்க தெரிஞ்சு சமீப காலமாக நூதன முறையில மது பாட்டில் கடத்துறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க்ல ஒரு பிரத்யேக அறை அமைச்சு அந்த இடத்துல வந்து மது பாட்டில மறைச்சு கடத்துறது. அதே போல மோட்டார் சைக்கிள்ல இருக்கைகளுக்கு கீழே வந்து நூற்றுக்கணக்கான மது பாட்டில மறைச்சு வச்சு எடுத்து வந்து கடத்தி தமிழக பகுதியில விற்கிறது. இப்படி போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் அடுத்த மயிலம் பகுதியில காவல்துறையினர் தீவிரமா ரோந்து பண்ணி ஈடுபட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு வண்டி, அதை பாத்தீங்கன்னா முன்னாடி மோட்டார் சைக்கிள், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இரு சக்கரம் அமைக்கப்பட்ட தட்டு வண்டின்னு சொல்லுவாங்க கிராம பகுதியில. இதுல பாத்தீங்கன்னா பின்பக்கம் லோடு வச்சு எடுத்துட்டு வரலாம். அந்த வழியா ஒருத்தர் வந்து வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. காவல்துறை பாக்குறாங்க, ரொம்ப சந்தேகப்படுறாங்க, என்ன வித்தியாசமான வண்டியா இருக்கு, பை வேற 2 வண்டி, அதுல பார்சல் பை மாதிரி இருக்கு, டிராவல் பேக். உடனே அவரை தடுத்து நிறுத்தி சோதனை பண்றாங்க. அவர் முன்னுக்கு பின் பதில் சொல்றாரு. பையில என்ன இருக்குன்னு கேட்டா அவர் முறையா பதில் சொல்லல. பிரிச்சு பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான மது பாட்டில் இருக்கு. உடனே அவரை பிடிச்சு கைது பண்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா மயிலம் பகுதியை சேர்ந்த ஜே நகர் பகுதியை சேர்ந்த சக்திவேல் வந்து தெரிய வருது. இவர் காசுக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி வினோதமான வண்டி அமைச்சு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, சின்ன சின்ன பை வச்சு எடுத்து வந்துடலான்றதுக்காக புதுச்சேரியில இருந்து அவர் கடத்திட்டு வந்தது காவல்துறை தெரிய வந்திருக்கு. தற்போது அவரை கைது பண்ணி காவல்துறை சிறையில் அடிச்சிருக்காங்க. இவர்கிட்ட இருந்து வந்து மொத்தம் 265 மது பாட்டில்களை தற்போது காவல்துறை பறிமுதல் பண்ணி அடுத்த கட்டமும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த தகவல் தான் இன்றைய சிறப்பு தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.